நீதிமன்றத்தில் நமக்கு சாதகமா தீர்ப்பு வந்த பிறகு மீண்டும் கீழ்நிலை நீதிமன்றத்திலிருந்து விவாதத்தை ஆரம்பிக்கலாம், சாட்சி என்கொயரி பண்ணலாம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்படி சொல்ற மாதிரி கருணாநிதியுடைய பேரன் உதயநிதி சட்டசபையில என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மேகதாதுவில் அணை கட்டுறேன்னு சொல்றாங்கல்ல, அதற்கு நடுவர் மன்றம் அமைக்கலாம்னு நாங்க கடிதம் எழுதியிருக்கோம் போன அரசாங்கம் அப்படின்னு சொல்றாரு. இவங்க கடிதம் எழுதுனதை இதுவரைக்கும் வெளியே சொல்லல, ஆனா அவர் சட்டசபையில தான் சொல்றாரு. அப்படியா? எப்படி, யாரை கட்டி எழுதுனீங்க, எப்படி எழுதுனீங்க, அது எப்படி எழுதலாம் அப்படின்னு ஜோசப் விஜய் சொல்லல. முதலமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்களும் அதை சேர்த்துக்கிறோம், மத்திய அரசுக்கு நாங்க ஒரு கடிதம் எழுதியிருக்கோம். அது என்னன்னா, இந்த விவகாரத்துல கர்நாடகாவுக்கு நீங்க புத்திமதி சொல்லணும் அப்படின்னுட்டு நாங்க சொல்லியிருக்கோம். அதுல இந்த நடுவர் மன்றம் அமைச்சுக்கலாம் அப்படின்னுட்டு நாங்க ஒத்துக்கிறோம் அப்படிங்கறதையும் சொல்றோம் அப்படின்னுட்டு ஜோசப் விஜயும் சொல்றாரு, உதயநிதியும் சொல்றாரு, இவரும் ஒத்துக்கிறாரு. அப்படின்னா டி.கே. சிவகுமார் கிட்ட கர்நாடகத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்களா? ஏதாச்சும் வாங்கிட்டாங்களா? ஏதாச்சும் ஒத்துக்கிட்டாங்களா? எப்படி இதுக்கு ஒத்துக்கலாம் நடுவர் மன்றம் அமைக்கிறதுக்கு? அது முடிஞ்சு போன விஷயமாச்சே. 2018 ஜூன் மாதம் 1ஆம் தேதி காவேரி ஆணையம் அமைக்கப்பட்டது. பாஜக தான் அமைச்சது. அந்த காவேரி ஆணையத்தினுடைய சட்டத்திட்டத்தின்படி எல்லா மாநிலமும், எங்கெல்லாம் காவிரி தண்ணி போகுதோ அந்த மாநிலம் எல்லாம், பாண்டிச்சேரி உட்பட கர்நாடகாவும் தமிழ்நாடும் ஒத்துக்கிட்டாதான் நதியின் குறுக்க ஒரு அணை கட்ட முடியும். அதுதான் காவிரி ஆணையத்தினுடைய சட்டம். அதை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ஒன்று இருக்கும்போது மீண்டும் நடுவர் மன்றம் எதுக்கு? மீண்டும் ஏன் கீழே இருந்து விசாரணை பண்ணணும்? இந்த உதயநிதியும் இந்த ஜோசப் விஜயும் என்ன பண்றாங்க, என்ன சதி திட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. வணக்கம்.